பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் மீனா பேசுறேன். என்ன மீனா, எப்படி இருக்க? 4 நாளா ஒரு போனை கூட காணோம். நானும் பண்ணணும் தான் நினைச்சிட்டே இருக்கேன் பாட்டி. வீட்டுக்கும் கடைக்குமே ஓடிட்டு இருக்கேன்ல. நீ ஏண்டி வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? உன் மாமியார் காரிய செய்ய சொல்லு. இல்ல பாட்டி, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ ஒருத்தி விஜயாவுக்குன்னே வந்து சேர்ந்திருக்க. அதை விடு. நேத்து முத்து உங்க கல்யாண போட்டோவை அனுப்பி இருந்தான். ஓ, நாங்க இப்ப கோயில்ல எடுத்துக்கிட்டதா பாட்டி? பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. முத்து தாலி வாங்கி கொடுத்துட்டானா? ஆமா பாட்டி. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவர் கையாலே கட்டி விட சொன்னேன். எனக்கு தெரியும், என் பேர சொன்னதை செஞ்சிருவான். உன் மாமியார் காரிக்கு மூஞ்சி இருந்திருக்காதே, வைக்க போற மாதிரி வயிறு பத்தி எரிஞ்சிருக்குமே. ஆமா பாட்டி. முத்து இவ்வளவு பொறுப்பா மாறி இருக்கான். அந்த அளவுக்கு நீ அவனை மாத்தி இருக்க. இனிமே அவனை பத்தி எனக்கு கவலையே இல்லம்மா. அவனை நீ நல்லபடியா கொண்டு வந்துருவ. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். சரிங்க பாட்டி. உங்க ஆசீர்வாதமும் மாமா ஆசீர்வாதமும் இருக்குல்ல பாட்டி, நாங்க எப்பவும் நல்லா இருப்போம். அண்ணாமலை எப்படிமா இருக்கான்? பாட்டி, மாமாக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை.